குர்ஆனில் ஆக சிறந்த அந்த ஆரோக்கியத்தை பெற்று தரக்கூடிய 6 ஆயத்துகளை பற்றி தெரியுமா? ஆம், வாருங்கள் பார்ப்போம். இமாம் புஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மகனார் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள். ஹத்தா அஷ்ரஃப அலல் மௌத், எந்த அளவிற்கு என்று சொன்னால் எப்போது மரணிப்பார்கள் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய கவலையில் ஆன குஷைரி இமாம் அவர்கள் அந்த தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனாம் கனவிலே காண்கிறார்கள். ஃபஷகா இலைஹி மாபிஹி, அவர்களுக்கு என்ன கஷ்டமோ, தன் மகனாருக்கு என்ன நோயோ எல்லாவற்றையும் எம் பெருமானாரிடத்திலே முறையிடுகிற பொழுது எம் பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஐன அந்த அன் ஆயாத்தி ஷிஃபா, அந்த ஆரோக்கியத்தை பற்றி உண்டான ஆயாத்துகளை பற்றி, குர்ஆனினுடைய வசங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு எம் பெருமானார் மறைகிறார்கள். இவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுகிறார்கள். குர்ஆனினுடைய அந்த ஷிஃபாவினுடைய அந்த ஆயாத்துகளை தேடுகிறார்கள். 6 ஆயாத்துகள் கிடைக்கிறது. ஒன்னாவதாக இரண்டாவதாக ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மூன்றாவதாக ஒரு நஸ்லு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நான்காவதாக வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், ஐந்தாவதாக குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதவ் வ ஷிஃபா, ஆறாவதாக வ ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர். இந்த 6 ஆயத்துகள் ஷிஃபாவினுடைய ஆயத்துகளை ஆய்வு செய்து இமாம் புஷைரி அவர்கள் குர்ஆனிலிருந்து கண்டுபிடித்து அந்த ஆயத்துகளை ஓதி ஊற அந்த மகனுக்கு மிகப்பெரிய ஷிஃபா கிடைத்தது, நோய் என்பது நீங்கிவிட்டது என்பதாக கிதாபுகளிலே நமக்கு பதிவு செய்து தருவார்கள். ஆக குர்ஆனில் எல்லாவற்றிற்கும் ஷிஃபா இருக்கிறது. ஷிஃபாவினுடைய ஆயாத்துகளும் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த 6 ஆயத்துகளின் மூலமாக நமது பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டால் இதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் ஆரோக்கியத்தை தேடுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனின் பொருட்டால், இந்த ஆயத்துகளின் பொருட்டால் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.